நம்ம நடிகர் சரத்குமார் நேற்று அவரோட பிறந்த நாள் விழால தன்னோட ரசிகர்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய உண்மையான விசுவாசிங்கெல்லாம் கையில நாட்டாமை குடும்பம்னு பச்சை குத்திக்கணுமா. அப்படி பச்சை குத்திக்கிட்டா அது கிரீன் கார்டுக்கு சமமா. அந்த பச்சையை காட்டிட்டு அவங்க எப்ப வேணாலும் போய் அவரை சந்திக்கலாமா. அவருக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சுன்னு தெரியல. சமீபத்துல அவர் ஜனநாயகன் படம் பார்த்திருக்காரு போல. அதுல நடிகர் விஜய் கையில டிவி கேன் பச்சை குத்திக்கிட்டு ஓப்பனிங் சீன்ல வருவாரு. அதை பார்த்துட்டு தான் இவருக்கும் அந்த ஐடியா வந்திருக்கு போல. சரி, அவரு மக்கள் எல்லாம் பச்சை குத்திக்க சொல்றாரு. அவருடைய தொண்டர்கள் தான், அப்படி இருந்தாலும் அவங்க பொதுமக்கள் தான். அவங்க குடும்பத்துல உள்ளவங்க நிறைய பெரிய குடும்பமாச்சு. அவங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் அவர் பச்சை குத்திட்டாரா, இல்ல அவர் கையில தான் அவர் அந்த பச்சையை குத்திக்கிட்டாரா? நாட்டாம குடும்பமா? நாட்டாமன்னா அவர் எந்த ஊருக்கு நாட்டாமையா இருந்தாரு? எட்டுப்பட்டிக்கு நாட்டாமையா இருந்தாரா? ஏதோ ஒரு படத்துல நடிச்சிருக்காரு, நாட்டாமைன்ற படத்துல. அதை வச்சு ஒரு நாட்டாமை குடும்பம்னு இவங்க ரசிகர்கள்லாம் பச்சை குத்திக்கணுமா. அவரே ஏற்கனவே சமத்துவ கட்சின்னு ஆரம்பிச்சு அந்த கட்சியை நைட்டோட நைட்டா யோசிச்சு எடுத்துட்டு போய் பாஜக ஐக்கியம் பண்ணி இப்ப ஒன்னும் இல்லாம ஆயிட்டாரு. அதுக்கு முன்னாலே அவர் நான் சொல்லின்னு இருந்தாரு. அவங்க மாமியார் கேக்குறாங்களாம், எப்ப மருமகனை முதலமைச்சர் ஆவீங்கன்ட்டு. இப்பெல்லாம் புலம்பி இப்ப கட்சியும் இல்ல ஒன்னும் இல்ல. அப்படி இருக்கும் பொழுது இவரோட ரசிகருங்க, இவரோட தொண்டருங்க கையில நாட்டாம குடும்பம்னு பச்சை குத்திக்கணுமா. இந்த மாதிரிலாம் ஒரு பொதுமக்களையும் உங்க ரசிகரா இருந்தா கூட சரிங்க, எந்த ஒரு நடிகருக்கும் அது சொல்றதுக்கு உரிமையே கிடையாது. தமிழ் சினிமாவில் நான் கேட்கிறேன், எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல இருந்து ரஜினி, கமல், அஜித், விஜய், தனுஷ், சிம்பு இவங்க காலத்துல யாராவது தமிழ்நாட்டுக்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டியிருக்கீங்களா, இல்ல ஒரு ஆஸ்பத்திரி கட்டியிருக்கீங்களா, ஒரு தொழிற்சாலை தான் கட்டியிருக்கீங்களா? நாங்க எல்லாரும் அரசியலுக்கு நாங்க வரோம், எங்களை முதலமைச்சர் ஆக்குங்க, முதலமைச்சர் ஆன உடனே நாங்க பண்றோம்னு தான் சொல்லிங்க தவிர, கோடி கோடியா சம்பாரிச்சா கூட யாரும் தமிழ்நாட்டு மக்களுக்குன்னு சொல்ற மாதிரி எந்த ஒரு நிறுவனமும் ஏற்படுத்தினது கிடையாது. எந்த ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு வழி கொடுத்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லாதீங்க. ஏதோ உங்க ரசிகருங்களா உங்களை ஃபாலோ பண்றாங்களா, அதோட நிறுத்திக்கோ. எழும்பூர்ல சரத்குமார் ஐயாவுடைய பிறந்தநாள் விழாவில் வந்தவர் திடீர்னு இந்த நாணதி அவருக்கு ஏற்பட்டுச்சான். தன்னோட ரசிகர்கள்லாம் கையில நாட்டாமை குடும்பம்னு பச்சை குத்துக்கணும்ட்டு. உடனே அங்கேயே ஒரு பச்சை குத்துறவர் இவங்க ஆல்ரெடி வர வச்சுட்டாங்க. அவர் வச்சு அங்க இருந்து அவரோட ரசிகர்கள் 4-5 பேருக்கு அவர் கண் முன்னாலேயே பச்சை குத்த வச்சு இந்த அறிவிப்பை வெளியிடுறாரு. என்னுடைய விசுவாசிங்கெல்லாம் இந்த மாதிரி பச்சை குத்திக்குவாங்கன்ட்டு. இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமானது. இதெல்லாம் யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. இதை தமிழ்நாடு மக்கள் ஒரு ரசிகரா இருங்க, ஒருத்தர் தொண்டரா இருங்க. ஆனா இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் யாரும் ஈடுபடாதீங்கன்ட்டு அனைத்து மக்களுடைய நன்மைக்காகவும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.